ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜ் க்ரீமி சூப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். பட்டர் ஆஃப் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு பிளேட்டில் ஆனியன், ஸ்வீட் கார்ன், கோஸு, அப்புறம் இன்னொரு பிளேட்டில் கேரட், பீன்ஸ், கோரியண்டர் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பட்டரு. இப்போ கார்லிக் பொடியாக நறுக்கி வச்சதை உள்ளே சேர்த்துக்கிறாங்க. ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சாப்டு ஆனியனை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்னு வச்சுருக்கோம், ஸோ அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முட்டைக்கோஸை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கி வச்சு கேரட்டை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போது பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. ½ ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டை. இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மில்க் பேனில் மில்க் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மில்க் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரும். வந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் க்ரீமி சூப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.